அனைத்து தமிழ் நெஞ்சங்களுக்கும் உங்கள் கோல்டன் தாட்ஸ் தங்கவேலின் வணக்கங்கள். கேள் நம்பு பெரு புத்தகத்தோட டாபிக் நம்பர் 6, எண்ணங்கள் பொருட்களாக பரிணமிக்கும். நல்ல எண்ணங்கள் நல்ல வாழ்க்கையை நமக்கு பரிசாக கொடுக்கிறது. இந்த ரகசியத்தை நாம் தெளிவாக புரிஞ்சுக்கிட்டோம்னா நம்மளால் நம்ம என்ன நினைக்கிறோமோ அதை ஈர்க்க முடியும். ஏன்னா உண்மையிலேயே நாம் ஒரு காந்தம் போல தான் செயல்பட்டுருக்கோம். நம்மோட எண்ணங்கள் தான் அந்த காந்தத்தன்மையை உருவாக்குது. உதாரணமாக உங்கள் வாழ்க்கையில் பலரை நீங்கள் சந்திச்சிட்ருக்கீங்க. ஒரு சிலரை மட்டும் நீங்கள் உங்கள் நண்பர்களாக மெயின்டைன் பண்ணுறீங்க. அது எதனால் அப்படின்னு திங்க் பண்ணுங்கள். உங்களுக்கு நிறைய உறவினர்கள் இருந்தும் ஒரு சிலர் கூட மட்டுமே நெருக்கமான உறவினர்களாக இருப்பது எதனால் அப்படிங்கிறதையும் சிந்திச்சு பாருங்க. இது ஏன்னா உங்கள் எண்ணங்கள் எந்த அலைவரிசையில் உள்ளதோ அதற்கு இணையான அலைவரிசை உள்ளவற்றை ஈர்க்கிறது. உங்கள் எண்ணங்கள் எந்த அலைவரிசையில் உள்ளதோ அதற்கு இணையான அலைவரிசை உள்ளவற்றை ஈர்க்கிறது. அது உங்கள் நண்பர்களாக இருந்தாலும் சரி, உறவினர்களாக இருந்தாலும் சரி, பொருளாக இருந்தாலும் சரி, வேறு எதுவாக இருந்தாலும் சரி, உங்கள் எண்ணங்களின் அலைவரிசைக்கு இணையான அலைவரிசை கொண்டதை மட்டும்தான் உங்களால் ஈர்க்க முடியும். அப்படின்னா உங்களுக்கு தேவையானதை ஈர்க்க என்ன செய்யணும்? நீங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக புரிஞ்சிருக்குன்னு சொல்லி நான் நம்புகிறேன். ஏன்னா நம்ம எண்ணங்களை சரி செஞ்சால் நமக்கு தேவையானதை நம்மளால் ஈர்க்க முடியும். நம்ம எண்ணங்களை சரி செஞ்சால் நமக்கு தேவையானதை நம்மளால் ஈர்க்க முடியும். இன்னும் குறிப்பாக சொல்லணும்னா நம்ம எண்ணங்களை சரி செஞ்சால் மட்டுமே நமக்கு தேவையானதை நம்மளால் ஈர்க்க முடியும். அது மட்டுமே சரியான வழி. இப்போது உங்களோட சிந்தனைக்கு இன்னொரு கேள்வி. உங்களுக்கு எதிர்பாராமல் ஒரு பெரிய பதவி கிடைச்சா அதில் உங்கள் ஆளுமை எப்படி இருக்கும்? நீங்கள் ஒரு புதிய பதவியை இலக்காக வச்சு அதற்காக முயற்சி செஞ்சு பயிற்சி செஞ்சு போராடி அதை அடைஞ்சா அப்போது அதில் உங்கள் ஆளுமை எப்படி இருக்கும்? தகுதியும் திறமையும் நமக்கு தானாக கிடைப்பதில் இல்லை, நாம் ஒன்றை அடைவதில் தான் உள்ளது. நாம் அடைஞ்சது நாம் தகுதியை வளர்த்து கொண்டதுனால நமக்கு கிடைச்ச விஷயம் அப்படின்னா நம்ம வாழ்க்கை ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும். அந்த தகுதியை நாம் வளர்த்து கொள்வதும் தக்க வச்சுக்கிறதும் நம்மளோட எண்ணத்தில் தான் இருக்குது. நம்ம எண்ணங்கள்லாம் எப்படி இருக்கோ அதுக்கு ஏற்றபடி தான் நம் உடல் கூட மாறும். நமது எண்ணங்கள் எப்படி இருக்கோ அதற்கு ஏற்றபடி நம் உடல் மாறும் அதிசயத்தை நாம் எல்லாரும் உணர்ந்துருக்கிறோம். ஆனால் அதை கவனித்தது இல்லை. உதாரணமாக நாம் தரையில் படுத்து உறங்கிட்டு இருப்போம். உறக்கத்தில் இருக்கும் பொழுது கட்டிலிருந்து கீழே விழுகிற மாதிரி உணர்வோம். அந்த கணத்தில் நம் உடல் என்ன சொல்லணும்னா நம்மளை பாதுகாத்துக்காக தயாராகிடும். உடலில் அதிர்வு ஏற்பட்டு தூக்கத்திலேருந்து சட்டுன்னு விழிச்சுக்குவோம். நம்மளை பாதுகாத்து கொள்ள வேணும்னு செய்தியை உடனடியாக மூளைக்கு அனுப்பிடும். நமது மூளை சட்டுன்னு நமது கைகளுக்கு செய்தியை சொல்லிடும். நம் கைகள் சட்டுன்னு முன்னாடி போய் நம்மளை காப்பாற்ற தயாராகிடும். நாம் கட்டில் படுத்து உறங்கலை, தரையில் தான் படுத்து உறங்குறோம் அப்படின்றது அதுக்கு பிறகு தான் நம்ம நினைக்க வரும். இதை வேறு யாராவது பார்த்தாங்களா இல்லையா அப்படின்னு சுற்றி முற்றி பார்த்துட்டு அடப்பாவீங்களா உண்மைன்னு நினச்சி பதறி போயிட்டோமே அப்படின்னு நினச்சி ஒரு சின்னதாக ஒரு புன்னகை செஞ்சுட்டு திரும்பவும் தூங்க போயிடுவோம். இது ஏன் நடந்துச்சு, எப்படி நடந்துச்சு அப்படின்னு சிந்திச்சு பாருங்கள். நம்ம எண்ணங்கள் ரொம்ப வலிமையானது. நாம் என்ன நினைக்கிறோமோ அதுவாகவே நாம் உணர்கிறோம், அதுவாகவே நாம் மாறுறோம். நம் எண்ணங்கள் பொருட்களாக பரிணமிக்கும் அப்படின்றத இந்த உதாரணத்தில் இருந்து நாம் புரிஞ்சுக்கலாம். அது மட்டும் இல்லை, இதிலிருந்து இன்னொரு தத்துவத்தையும் நாம் புரிஞ்சிக்க முடியுது. நாம் சிந்திக்கும் பொருளாகவே மாறிவிடுகிறோம். தொடர்ந்து நாம் சிந்திச்சுட்டு இருக்கும்போது அல்லது உணர்வுபூர்வமாக நாம் ஒரு விஷயத்தை உணரும்போது நாம் அதுவாகவே மாறிடுறோம். இந்த விளைவு தான் நல்லது அல்லது கெட்டது என எல்லாத்தையும் நாம் ஈர்க்க காரணமாகுது. நமக்கு தேவையானதை
ஈர்க்க தேவையானது இந்த உணர்வு தான். நான் இதை அடைஞ்சிட்டேன் அப்படின்ற உணர்வு தான் நமக்கு வேணும். ஆனால் அந்த உணர்வு நாம் நினைக்கிறதால மட்டும் ஏற்படுறதில்லை. நம்ம எண்ணம் செயலாக மாறும்போது தான் இது ஏற்படுது. நாம் தான் எல்லாத்தையுமே ஈர்க்கிறோம். இன்னும் துல்லியமாக இந்த அற்புதம் எப்படி நடக்கிறது அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். நமது கவனம் குவியும் இடத்தில் சக்தி பாயும் என்கிறது ஈர்ப்பு விதி. நமது கவனம் குவியும் இடத்தில் சக்தி பாய்கிறது என்கிறது ஈர்ப்பு விதி. இந்த தத்துவத்தின் அடிப்படையில் எந்த ஒன்றை நாம் திரும்ப திரும்ப நினச்சிக்கிட்டே இருக்கோமோ அந்த ஒரு விஷயத்தை நம்மளால் நிச்சயமாக அடைய முடியும். நம்மளோட முழு கவனமும் அந்த ஒரு விஷயத்துக்கு மேலே இருக்கும்போது அங்கே பாயிற சக்தியானது ஈர்ப்பு விதியை அதிகரிக்குது. அதனால் அந்த ஒரு விஷயத்தை நம்மளால் நிச்சயமாக ஈர்க்க முடியும் அப்படின்றதான் அதோட மீனிங். நம்மளோட எண்ணங்கள் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நொடியும் இடைவிடாமல் ஓடிக்கிட்டே இருப்பதனால தான் நம்மளோட சக்தியை அதில் வேஸ்ட் பண்ணி எதையும் சாதிக்க முடியாத ஒரு நிலைமை நமக்கு உருவாகுது. ஒரே விஷயத்தை மட்டும் நம்மளோட கோலாக வச்சுக்கிட்டு அதை மட்டுமே திரும்ப திரும்ப நினச்சிக்கிட்டே இருந்தால் அதில் மட்டுமே நம்ம எண்ணங்கள் குவியும். ஒரு கட்டத்தில் நம்மளோட முழு கவனத்தையும் நமது இலக்கிற்கான எண்ணங்களில் குவிக்கும்போது அது ஒரு மாபெரும் சக்தி படைத்ததாக மாற்றம் பெறுது. ஒரு லென்ஸின் வழியாக சூரிய ஒளியை ஒரு புள்ளியில் நம்ம குவிச்சு பார்க்கும்போது அதோட சக்தி வலுவடைஞ்சு நெருப்பு உருவாகிறது போல் நம்ம எண்ணங்களோட சக்தியையும் ஒரே புள்ளியில் குவிக்கும் பொழுது அது ஒரு மாபெரும் சக்தி வாய்ந்ததாக மாற்றம் பெற்று நாம் நினச்சதை ஈர்த்து நம்மக்கிட்ட கொடுக்குது. உங்கள் கவனம் குவிகிற இடத்துல சக்தி பாயும் அல்லவா? அதனால தான் எதை வேணும்னாலும் உங்களால் அடைய முடியும். ஆனால் நல்லதை மட்டும் நினைங்க. ஏன்னா அப்போது தான் நல்லது மட்டும் உங்களுக்கு நடக்கும். எண்ணங்களின் தரம் உயரும் பொழுது நமது வாழ்க்கையின் தரமும் உயர்கிறது. எண்ணங்களின் தரம் உயரும் பொழுது நமது வாழ்க்கையின் தரமும் உயர்கிறது. உங்களால் எதை வேணும்னாலும் பெற முடியும் அப்படின்றது தான் ஈர்ப்பு விதியோட உண்மை. உங்கள் இலக்கு பெருசாக மற்றும் சிறப்பாக இருக்கும்னா உங்கள் வாழ்க்கையும் சிறப்பானதாக மாறும். அதனால் சரியானதையே அடைய நம்புங்க, அதை அடைய விரும்புங்க. ஏன்னா அப்போ தான் உங்கள் வாழ்க்கை சரியானதாக அமையும். ஒரு சிலர் நாம் ஒன்று நினச்சிக்கிட்டே இருந்தால் அது நடந்துருமா, அது எப்படி சாத்தியமாகும் அப்படின்னு சந்தேகமாக நினைக்கிறாங்க. ஆனால் ஒரு சிலரோ நினச்சிக்கிட்டே இருந்தால் போதும் அது நடந்துரும்னு நம்புகிறாங்க. ஆனால் ரெண்டுமே அடிப்படையில் இந்த ரெண்டு விஷயமும் தப்பு தான். அதுக்கு பதிலாக ஈர்ப்பு விதி எப்படி செயல்படுது, அந்த விதி எப்படி எப்போ வேலை செய்யுது அப்படின்ற விஷயத்தை நாம் தெளிவாக தெரிஞ்சுக்கணும். அப்போ தான் நம்மளால் ஈர்ப்பு விதியோட உண்மையான தன்மையை உணர முடியும். அதோட முழுமையான பயனையும் நம்மால் அடைய முடியும். அப்படின்னா நாம் அடுத்ததாக தெரிஞ்சிக்க வேண்டியது ஈர்ப்பு விதி எப்படி செயல்படுது அப்படின்ற விஷயத்தை தான் வரப்போகிற பதிவில் நாம் தெரிஞ்சுக்க போகிறோம். அனைத்து தமிழ் உறவுகளுக்கும் கோல்டன் தாட்ஸ் தங்கவேலின் நன்றிகள்.